வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டார்னர். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பாலாஜி மோகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாரி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா 80களில் வந்த ஒரு தெலுங்கு படத்துடைய கதை தான் இது. ஒரு தெலுங்கு படம்னா அது எந்த படம் அப்படின்னு யாராலையும் பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் வந்த மொத்த தெலுங்கு படமும் இதே மாதிரி கதையை வச்சு தான் வெளியே வந்துச்சு. அப்பேற்பட்ட கதை என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏரியாவில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு மாமூல் வசூல் பண்ணிக்கிட்டு ரவுடியாக ஒரு ஹீரோ வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுடி போட்டி போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வருவார், ஸ்ட்ரிக்டான அதிகாரி மாதிரி வருவார். வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் அந்த வில்லன் கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை போட்டு தள்ள முயற்சி பண்ணுவாங்க. 2 பேர் சேர்ந்து அந்த 2 பேர்த்தையும் ஹீரோ எப்படி போட்டு தள்ளினார் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். கதை என்ன தான் ஒரு டுபாக்கூர் கதையாக இருந்தாலும் பாலாஜி மோகனை பொறுத்தவரைக்கு ஒரு விஷயத்தை தீர்மானமாக இருந்திருக்காரு. தனுஷுக்கு முன்னெல்லாம் இருந்த மார்க்கெட்டே வேறு, ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டே வேறு. தனுஷ் எதை பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலேயே அவர் தனுஷோடைய ரசிகர்களை ஒவ்வொரு சீன்லையும் விசில் அடிக்க வைக்கணும், கைத்தட்ட வைக்கணும், ஒரு பாட்டுக்கும் ஆட வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பஞ்ச் டைலாக்கை போட்டு தேட்டரே ஒரு பரபரப்பாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீர்மானமாக இருந்திருக்காரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துக்கெல்லாம் தனுஷ் வர்ற ஒவ்வொரு சீனுமே ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரியே இருக்கும். அதுக்கு அனிருத்தோடைய மியூசிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. தனுஷ் ஒரு லோக்கலாக நடித்தாருன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் தர லோக்கலாக நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டரை ரொம்ப நல்லா வடிவமைச்சிருக்காங்க. இவருடைய கேரக்டருக்கு மெனக்கெட்ட அளவுக்கு ஒரு 10% மற்ற கேரக்டருக்கெல்லாம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இந்த படம் பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். பொதுவாக ஒரு படத்தில் ஹீரோ ரொம்ப நல்லவராக இருப்பார், அவருக்கு எதிராக வர்ற வில்லன் ரொம்ப கெட்டவராக இருப்பார். ஆனால் இந்த படத்தில் ஹீரோவே ஆன்டி ஹீரோவாக வர்றாரு, அவருக்கு எதிராக வர்ற வில்லன் அவரும் கெட்டவராக வர்றாரு. அதுக்கப்புறம் இவங்களை பிடிக்க வர்ற அதிகாரி அவர் நல்லவர்னு பார்த்தா அவரும் 4வது சீனில் ரொம்ப கெட்டவராக அவரையும் காட்டுறாங்க. அவர் கெட்டவராக மாறும்போது ஹீரோ நல்லவராக மாறிடுவார் அப்படின்னு பார்த்தா ஹீரோ அதுக்கப்புறமும் கெட்டவராக தான் இருக்கார், படம் முடிகிற வரைக்கும் கெட்டவராக தான் இருக்கார். அதனாலேயே படம் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே தான் நிற்கிது. ஒரு கட்டத்துக்கு மேலே கதை நகரவே இல்லை. அதே போல் ஒரு படத்தில் வில்லன் கேரக்டர் நின்னால் தான் அந்த படத்தையே நம்ம ரசிக்க முடியும். இந்த படத்தில் 2 வில்லன் வர்றாங்க. ஒன்று மஹிம் கோபியும் இன்னொன்று விஜய் யேசுதாஸும். மஹிம் கோபி ஒவ்வொரு சீன்லையும் வர்றாரு, வந்து தனுஷ்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் வெறும் வெத்து சாப்பிடாலாம் பேசிகிட்டு இருக்காரு விஜய் யேசுதாஸ். வில்லன் கேரக்டர் வலுவாக நிற்காதனால ஒட்டுமொத்த படமுமே மனசில் நிற்கலை. அதுவும் போக இந்த படத்தில் காஜல் அவர்கள் வந்து போகிறாங்க. எதுக்கு வர்றாங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியல. அநேகமாக அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான சப்போர்ட்னா அது ரோபோ சங்கர் தான். ரோபோ சங்கருக்கு இந்த படம் ஒரு திருப்பு முனை அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதனால் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. இந்த கதைக்கே கூட சரியான திரைக்கதை அமைச்சிருந்தா இந்த ஓப்பனிங்கெல்லாம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். 100% உங்களை இந்த படம் திருப்திப்படுத்தும். பொதுவான ரசிகர்களை இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படியே போய் பார்த்தீங்கன்னா கூட தனுஷுடைய அபாரமான நடிப்புனால படத்தில் இருக்க நிறைய தப்புகளெல்லாம் கூட மன்னிச்சு விட்டு வந்துடுவீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.